இந்த நாட்டின் பொருளாதார கொலையாளிகள் வேறு யாரும் கிடையாது, நாமல் ராஜபக்சாவின் குடும்பம். இந்த நாட்டின் இனவாத ரீதியான மதவாத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு, இந்த நாட்டின் விளையாட்டு வீரர்களையும் கொன்றொழித்து விட்டு, ஊடகவியலாளர்களையும் கடத்தி கொலை செய்து அடித்து நொறுக்கி நாட்டை விட்டு வெளியே பாவித்தனமான வேலைகள் அனைத்தும் செய்தது யாருடைய காலங்களில் என்று பார்க்கின்ற பொழுது அது உங்களுடைய ஆட்சி காலம். நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றோம், நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு, நீங்கள் செய்த பாவங்களுக்கு, நீங்கள் செய்த அநியாயங்களுக்கு கோவில் கோவிலாக அல்ல, சர்ச்சாக அல்ல, பள்ளிவாசல்கள் வழியாக அல்ல, பன்சல வழியாக அல்ல, எங்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை. நாமல் ராஜபக்ச அவர்கள் 2029ஆம் ஆண்டு தான் ஜனாதிபதியாக ஆகப் போவதாக கூறிக்கொண்டு இன்றைக்கு கோவில் கோவிலாக, குளங்கள் குளங்களாக, வீடுகள் வீடுகளாக, கிராமங்கள் கிராமங்களாக அங்கே மெட்டியிலும் தொட்டியிலும் மர கிளைகளிலும் ஏறிக்கொண்டு இன்றைக்கு கதைப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் நேற்று சீனிகம தேவாலயத்துக்கு வந்த பொழுது இந்த நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறுகின்றார்கள், தன்னை 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரித்தார்களாம். அதாவது தங்களில் இருக்கின்ற வீடு தொடர்பாக. அப்போ அதில் எனக்கு சொந்தம் இல்லையாம், அதுக்கு சொந்தக்காரன் யார் என்று தெரியாதாம். அப்போ அதனால் என்னை வாரி விசாரித்து கொண்டிருப்பதை விட அந்த வீடுகளை அரசுடைமையாக்கி அது வேண்டுமென்றால் கைத்தொழில் அல்லது பேட்டைகளுக்கு அல்லது சுயதொழிலுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார் இந்த நாமல் ராஜபக்ச. நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, இந்த நாமல் ராஜபக்சாவின் குடும்ப அங்கத்தவர்கள் தனது சித்தப்பனார் கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மல்வானி என்ற பிரதேசத்தில் அதாவது பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமான வீடு இருந்தது. அந்த வீடை கட்டியவர் அவர், அதற்கு திருதாளங்கள் அனைத்தையும் செய்தவர் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இருந்த போதிலும் கூட பிறகு விசாரணையாக வருகின்ற பொழுது அந்த வீடு எனது இல்லை, எனக்கு சொந்தம் கிடையாது என்று கூறினார்கள். அதன் காரணமாகத்தான் அன்றைய காலகட்டங்களில் அந்த வீட்டுக்கு சென்ற பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த கட்டிடத்தை எங்களுக்கு ஹாஸ்டலாக தரும்படி கேட்டார்கள். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கதிர்காம பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு வீடு கோட்டாபே ராஜபக்சாவுக்கு சொந்தமான வீடு. அந்த வீடை பார்க்கின்ற பொழுது அதையும் சொன்னார்கள், அது எங்களுக்கு சொந்தமில்லை என்று. இவ்வாறு நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இன்றைக்கு உரிமையாளர் இல்லாத மாளிகைகள், பெரிய வீடுகள் கிடைக்கின்றது. அதற்கு தாங்கள் உரிமையாளர்களே சொல்லுகின்றார்கள் உரிமையாளர்கள் இல்லை என்று. அதன் காரணமாக எங்களுக்கு ஒரு விடயம் தெரிகின்றது, திருடன் தான் திருடன் என்று ஒருபோதும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. அதனால் இந்த நாமல் ராஜபக்சாக்கள் தாங்கள் திருடர்கள், மோசடிக்காரர்கள் என்கின்ற விடயம் என்பது நாங்கள் மாத்திரமல்ல, நீதிமன்றமே கூறியது இந்த நாட்டின் பொருளாதார கொலையாளிகள் வேறு யாரும் கிடையாது, நாமல் ராஜபக்சாவின் குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனது அம்மாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சித்தப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியப்பருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அது ஒரு புதுமையான விடயம் கிடையாது, புதிய விடயமும் கிடையாது. அப்போ அவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள் தான் 2029ஆம் ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியான். நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றோம், நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு, நீங்கள் செய்த பாவங்களுக்கு, நீங்கள் செய்த அநியாயங்களுக்கு கோவில் கோவிலாக அல்ல, சர்ச்சாக அல்ல, பள்ளிவாசல்கள் வழியாக அல்ல, பன்சல வழியாக அல்ல, எங்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள், அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் வரலாற்று ரீதியான எமது நாட்டை வங்குரோ தடைய செய்த, எமது நாட்டின் இருந்த மக்களை நடு வீதியில் தள்ளிய, விவசாயிகளை வீதியில் தள்ளிய
பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய அப்பனாரிலிருந்து உங்களுடைய சித்தப்பனார்மார். அவ்வாறான அநியாயங்கள் அனைத்தையும் செய்துவிட்டு இந்த நாட்டில் இனவாத ரீதியான மதவாத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு இந்த நாட்டில் விளையாட்டு வீரர்களையும் கொன்றொழித்து விட்டு ஊடகவியலாளர்களும் கடத்தி கொலை செய்து அடித்து நொறுக்கி நாட்டை விட்டு வெளியே பாவித்தனமான வேலைகள் அனைத்தும் செய்தது யாருடைய காலங்களில் என்று பார்க்கின்ற பொழுது அது உங்களுடைய ஆட்சி காலம். அப்ப உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இவ்வாறான அநீதிகள் அநியாயங்கள் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. அவ்வாறு மக்கள் மீதான மக்கள் உண்மைகளை அறிந்து கொள்ள இருக்கின்ற சுதந்திரத்தையும் பறித்து அன்றைக்கு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து கொள்ளை அடித்தீர்கள் எமது நாட்டை. அப்ப அந்த கொள்ளையின் விளைவாகத்தான் இன்றைக்கு உங்களை 5.5 மணித்தியாலமாக உங்களை விசாரிப்பதற்கு என்ன இருக்கின்றது? நீங்கள் மிக குற்றவாளியாக இருந்தால், பிரச்சனை இல்லாதவராக இருந்தால், அந்த 5.5 மணித்தியாலங்களும் உங்களை விசாரித்தது வெளியிலே சொல்லலாம். அதனால் உங்களை 5.5 மணித்தியாலங்கள் விசாரித்ததற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே கடந்த கால அனுபவம் இன்றைக்கு விஷயமாக இன்றைக்கு FCIDக்கு நன்றாக தெரியும். அதனால் நீங்கள் கோயில் கோயிலாக அல்ல, குளங்கள் குளங்களாக சென்றாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு பிரயாச்சித்தம் கிடையாது. உங்கள் இன்றைக்கு இந்த வரலாற்று ரீதியான இந்த குற்றச்செயலிலிருந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட போவதில்லை, உங்களுடைய குடும்பத்திற்கும் சேர்த்தான். அதனால் விஷயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த நாட்டின் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், இன்றைக்கு இவ்வாறான கும்பல், கடந்த காலத்தில் எங்களது நாட்டை சூறையாடிய கும்பல் மீண்டும் புதிய பாணியில் உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் புனிதர்களாக தாங்களை காட்டி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மக்களை ஏமாறாதீர்கள். மக்கள் உண்மையை அறிந்து கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்த, மக்களுக்கு துரோகம் செய்த, நாட்டுக்கு துரோகம் செய்தவர்களை அடியோடு துடைத்தெறிவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு அழைப்பு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.